நேசிப்பீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறவர்கள் என்ன? யாரால உனக்கு பதிலுக்கு செய்ய முடியலையோ அவனை நேசி. எவனால செய்ய முடியலையோ அவனை நேசி. யாராலாம் முடியலையோ அவனுக்கு பதிலா ஒருத்தர் எப்பவுமே செய்யறதுக்கு வருவாரு. கையை தட்டு. அன்புக்குரியவர்களே, வாட் இஸ் கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸ் மீன்ஸ் இயேசு கிறிஸ்து. இந்த பண்டிகை காலம் என்னன்னா ஒண்ணே ஞாபகத்துக்கு வரணும். என்னன்னா வாசிங்க அந்த வசனத்தை. இவைகளுக்கு பின்பு பண்டிகை, யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையில் பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. பண்டிகைன்னா இப்ப பஃப், டிஸ்கோத்தே இப்பெல்லாம் போறாங்க. ஆனா இயேசு பண்டிகை வந்தவன் எங்க போனாரு? பெதஸ்தாக்கு போனாரு. பண்டிகை வந்தவன பெதஸ்தாக்கு போனாரு. அங்க யார் இருப்பா? பெதஸ்தா என்பது அது என்ன கிளப்பா? பெதஸ்தா என்பது என்னது சொல்லுங்க? கை இல்லாதவன், கால் இல்லாதவன், குருடர், ஊனர், சப்பானிகள், கைவிடப்பட்டவர்கள் தங்கி இருக்கிற இடம் தாங்க பெதஸ்தா. பண்டிகைன்னு வந்த உடனே நமக்கு அவன்டா தீபாவளிக்கு அதிரசம் கொடுத்தான், அவனுக்கு கேட்க கொடுப்போம் என்கிற மனநிலை ஆயக்காரன் மனநிலை. வான் பண்றேன் இயேசு நாமத்துல. அந்த வீட்டு கொடுக்காத, அவன் நமக்கு அதிரசம் தரல என்கிற மனநிலையோடு அமர்ந்திருப்பாயானால், நான் சொல்றது ஆயக்காரன் மனநிலை. உங்களை நேசிக்கிறவர்களையே நீங்கள் நேசிப்பீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறவர்கள் என்ன? யாரால உனக்கு பதிலுக்கு செய்ய முடியலையோ அவனை நேசி. எவனால செய்ய முடியலையோ அவனை நேசி. யாராலாம் முடியலையோ அவனுக்கு பதிலா ஒருத்தர் எப்பவுமே செய்யறதுக்கு வருவாரு. கையை தட்டு. என்னால பாவத்துக்கு கரையை செலுத்த முடியல, சொந்த குமாரன் கரையத்தை செலுத்தினாரு. நீங்க ஒரு ஏழைக்கு ஹெல்ப் பண்றீங்க, அவரால் முடியல, உடனே அவர் வந்துருவாரு. அவர் நல்லது தானே, இவன் செஞ்ச மொய் 100 தான் திரும்ப செய்வான். அவர் வந்தாருன்னா அத வேதம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். உலகத்துல நாங்களாம் பெரிய பணக்காரங்க, ஏன்னா நாங்க கடவுளுக்கே கடன் கொடுத்து. யாரெல்லாம் பணக்காரங்க இல்லையா சொல்லுங்க. ஏங்க நீங்க பணக்காரங்க? கடவுளுக்கே கடன் கொடுத்துருக்கோம். ஏகப்பட்ட கடன் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. லேட்டான இன்ட்ரெஸ்ட் எத்தனை % இன்ட்ரெஸ்ட்? 100% இன்ட்ரெஸ்ட் பைபிள் சொல்லுது. அதனாலதான் இந்த பண்டிகை காலங்கள் வந்தாலே தயவு செய்து நீங்க ஏழைகளை நினைங்க, திக்கற்றவர்கள் நினைங்க. தேவன் நம்மை நேசித்தார். எவ்வளவு நேசிச்சாராம்? சொந்த பிள்ளைன்னு பார்க்காம கொடுத்தாராம். இது எதை காட்டுதுன்னா, பிள்ளைய கொடுத்துட்டா அதுக்கப்புறம் பிள்ளையவே கொடுத்தவர் வேற எதை கொடுக்காம இருப்பாரு? நீங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை, என்ன உங்களுக்கு தேவை? ஏன் சிலர் பர்ச தொலைச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஏன் வருத்தத்தில் இருக்கிறீங்க? இது எனக்கு கிடைக்குமா, இது தருவாரா தரமாட்டார் நினைக்கிறீங்களா? ஒரே ஒரு வசனம் சொல்றேன், சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே கொடுத்தவர் ஏன் மற்றவைகளை அருளாதிருப்பது எப்படி? அன்புக்குரியவர்களே, இந்த உலக காரியங்கள் இழந்து போனதை மறுபடியும் தேவன் உங்களுக்கு தருவார். பயப்படாதீர்கள், மறுபடியும் உங்களுக்கு தருவார். அல்லது மீட்க முடியாத இழப்புகள் உங்களுக்கு இருக்கும் என்றால் சந்தோஷமாயிருங்கள். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் நாம் யாரையெல்லாம் இந்த குடும்பத்தில் இழக்கிறோமோ அவர்களெல்லாம் அந்த குடும்பத்திலே they are celebrating Christmas.